சமீப காலமாக நகரம், கிராமம் என்ற பாகுபாடு இன்றி பலரையும் தன் பக்கம் இழுத்து உடலுக்கு பெரும் ஆரோக்கியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது சிறுதானிய உணவு வகைகள். சமையல் போட்டியா, சிறுதானிய சிற்றுண்டி, ஆரோக்கிய குறைபாடா, அரிசியை நீக்கு சிறுதானிய வகைகளை சேர்த்துக்கோ என்று அனைத்து இடங்களிலும் பேசு பொருளாக மாறியுள்ளது இந்த உணவு வகைகள். குளிர்காலங்களில் நம் ஆரோக்கியத்திற்கு சிறந்த முறையில் உதவக்கூடிய 9 வகை சிறுதானிய வகைகளையும் அவற்றிலிருந்து கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தீன் மிட்டா யூடியூப் சேனல். கம்பு, இதில் புரோட்டீன், இரும்புச்சத்து, மெக்னீசியம் ஆகிய ஊட்டச்சத்துக்கள் அதிகம் நிறைந்துள்ளன. இவை உடலுக்கு தொடர்ந்து சக்தி அளிக்கவும் குளிர்காலத்தில் உடலுக்கு உஷ்ணம் தரவும் உதவுகின்றது. சோளம் குளூட்டன் ஃப்ரீயான சிறுதானியம். இது புரோட்டீன், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் இதில் அதிகம் உள்ளன. சிறப்பான செரிமானத்துக்கும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இது பெரிதும் உதவுகின்றது. ராகி, இதில் கால்சியம் மற்றும் அமினோ அமிலங்கள் அதிகம் உள்ளன. இது எலும்புகள் முழு ஆரோக்கியத்துடன் இயங்க உதவுகின்றது. குளிர்காலத்தில் உடலை கதகதப்புடன் வைத்துக்கொள்ள ராகி உதவி புரியும். திணை காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகம் நிறைந்துள்ள தானியம். இதை உட்கொண்டால் நாள் முழுவதும் உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கும். உடல் உஷ்ணத்தை சமநிலையில் வைத்து பராமரிக்கவும் இது உதவுகிறது. வரகு அதிக அளவு நார்ச்சத்துக்கள் அடங்கிய சிறுதானியம். இது சிறப்பான செரிமானத்துக்கும் குளிர்காலத்தில் உடல் உஷ்ணம் குறையாமல் பாதுகாக்கவும் உதவி செய்கின்றது. குதிரைவாலி இரும்புச்சத்து மற்றும் நார்ச்சத்துக்கள் அதிக அளவு நிறைந்த இலகுவான தானியம். இது உடலில் உள்ள நச்சுக்களை நீக்க உதவும். குளிர்காலத்தில் உடலை ஆரோக்கியம் நிறைந்ததாக வைக்க உதவுகின்றது. சாமை மெக்னீசியம், ஜிங்க் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இதில் மிக மிக அதிகம். உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்து உடலுக்குள் குளிர்கால நோய்க்கிருமிகள் பரவுவதை தடுக்க உதவுகின்றது. பனிவரகு குறைந்த கலோரி அளவு கொண்ட உணவு. இது புரோட்டீன் சத்து நிறைந்தது. குளிர்காலங்களில் மெட்டபாலிச ரேட் குறையாமல் உடலை பாதுகாக்கக்கூடிய மிகச்சிறந்த உணவுப் பொருள். மேலே கூறிய அனைத்து சிறுதானிய வகைகளுமே சுவையான முறையில் ரொட்டி, உப்மா, பாயசம், கிச்சடி, தோசை உணவுகள் ஆகியவை செய்து உட்கொள்ள உகந்தவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.